ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நான் காட்ட போகிற வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. ஏன்னா எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கள் வயல் ஃபுல்லாக கதிராக போயிட்டு இது சரியாக 65 70 நாளைக்குள்ளே இந்த கதிராக மாறுற விஷயம் நடக்கும். பார்த்தா எல்லாமே கதிராக போயிட்டுது. பெருசாக நோய் தாக்கம் இல்லை. இதுதான் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். பார்க்கவே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் முதல் விதைச்ச நாள்லேருந்து 65 70 நாள் 2 மாதமாக நாங்கள் பாதுகாத்து இந்த கதிர் பருவத்துக்கு தான் நாங்கள் அவ்வளோ நாளும் பாதுகாத்து யானை காவல், குருவிகள்லேருந்து காவல், நோய் தாக்கங்கள்லேருந்து காவல் பார்த்து இந்த ஒரு சின்ன பிள்ளையை பார்க்குற மாதிரி இந்த வேளாண்மையை நாங்கள் பார்த்து அதுக்குரிய ஒரு பலன் கிடைக்கிற ஒரு நாள்னு சொன்னால் இந்த கதிர் பருவம் தான். இந்த கதிரை பார்த்தாலே நமக்கு தெரியும் நம்மளுடைய விளைச்சல் எந்த அளவுக்கு இருக்குமென்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு பார்க்குற வரைக்கும் ஒரு பாசிபிளான ஒரு விளைச்சலை தான் தருமென்று நான் நினைக்கிறேன். தெரியலை, இன்னொரு மாதம் இருக்குது. அந்த மாதத்துக்குள்ளே சில நோய் தாக்கம் வந்தால் சில விளைச்சல் குறையாக போகலாம். எல்லாமே நாங்கள் ஒரு கடவுளை நம்பித்தான் இந்த தொழில் செய்கிறது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது ஒரு மரபாக இருக்குது. இவ்வளோ கஷ்டத்தில் தான் வயல் செய்கிறது. இப்போ பார்த்தா ஃபுல்லாக கதிராக போயிட்டு இப்போ சரியாக 70 72 நாள் அந்த பருவத்திலாம் இருக்குது வேளாண்மை. இது பிஜி 378 என்று சொல்கிறப்படுற நெல் இனத்தை சேர்ந்தது தான் இது. இந்த நெல் என்ன சொன்னால் அதில் பெருசாக வளராது, ஆனால் பெரிய கதிராக போடும். பார்த்தாலே தெரியும். பாப்பம் இந்த வயல்ற விளைச்சல் எந்த அளவுக்கு வருது, எத்தனை மூடை தருது, எந்த ஏக்கருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது நல்ல விளைச்சல் தரமுன்னு சொன்னால் அடுத்த முறையும் இது நாங்கள் விதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்க்கக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ இந்த வயல் விளையக்குள்ளே இந்த ஓலையெல்லாம் பச்சையாக இருக்கிற எல்லாம் மஞ்சளாக போயிடும். இப்போ கட்டாயம் தண்ணி தேவை. ஏன்னா கதிரில் இப்போ பால் இருக்கும். பால் தான் நெல்லாக மாறும். இந்த டைமில் கட்டாயம் வயலுக்குள்ளே தண்ணி இருக்கணும். இப்போ நாங்கள் தண்ணியை பாய்ச்சி ஓரளவுக்கு வச்சுருக்கிறோம். தண்ணி பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. பார்க்கக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னால் இதுதான் ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பூஸ்டர்னு சொல்லுவாங்க. பூஸ்டர் தர விஷயம் இதுதான். இன்னொரு 30 நாள் இருக்குது வயல் இந்த வேளாண்மை வெட்டுறதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் இன்னும் இதை பாதுகாக்கணும். இப்போ இருந்ததை விட இப்போ இனித்தான் கவனமாக பாதுகாக்கணும். ஏன்டா இன்றைக்கி குருவிகள் வரும். குருவிகள் இந்த நெல்லில் இருக்கிற அந்த பாலை குடிச்சிடும் சொன்னால் அதுக்குள்ளே நெல் வராது. சும்மா நார்மலாக வெண்கதிராக இருக்கும். ஸோ இனித்தான் பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது. பார்ப்போம். இதில் விளைச்சல் டைமில் நான் இதில் விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை கட்டாயம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.